சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்க மாட்டோம் என பிரதமர் மோடி தன்னிடம் உறுதியளித்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ள நிலையில் அது குறித்து பிரதமர் மோடி பேசாதது ஏன் என காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு அமெரிக்கா தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இதற்காக இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா கூடுதல் வரியை விதித்துள்ளது. இந்த நிலையில் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் கொள்முதலை படிப்படியாக நிறுத்துவதாக பிரதமர் மோடி தன்னிடம் உறுதியளித்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அடித்துவிட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பியுள்ள காங்கிரஸ் செய்தி தொடர்பு பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ், கடந்த 4 அல்லது 5 மாதங்களில் அதிபர் ட்ரம்ப் ஆபரேஷன் சிந்தூரை தாம் தடுத்து நிறுத்தியதாக 52 முறை உரிமை கோரியுள்ளார். அவர் பாகிஸ்தான் பிரதமரை 2 முறை சந்தித்தார். ஆனாலும் நம் பிரதமர் மௌனம் காத்தார். அவர் பாகிஸ்தான் ஃபீல்ட் மார்ஷலை 2 முறை சந்தித்தார். அப்போதும் நம் பிரதமர் மௌனம் காத்தார். இப்போது ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா எண்ணெய் வாங்காது என்று ட்ரம்ப் 2 முறை கூறியுள்ளார். ஆனால் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் பற்றி பேசும் பிரதமர் இந்த விஷயங்களில் மட்டும் ஏன் மௌனமாக இருக்கிறார்? இதற்கிடையில் 2025 ஏப்ரல் செப்டம்பர் மாதங்களில் சீனாவுடனான இந்தியாவின் வர்த்தக பற்றாக்குறை அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் சீனாவுடனான இந்தியாவின் வர்த்தக பற்றாக்குறை $49.6 பில்லியன் இருந்தது. அது தற்போது $54.4 பில்லியன் அதிகரித்து உள்ளது என ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை கணிசமாக இறக்குமதி செய்யும் நாடு இந்தியா. சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை நிலையற்றதாக உள்ள நிலையில் இந்திய நுகர்வோரின் நலன்களை பாதுகாப்பதே எங்களின் முன்னுரிமையாக இருக்கிறது. அதன் அடிப்படையில்தான் இறக்குமதி கொள்கைகள் செயல்படுத்தப்படுகின்றன என முற்றுப்புள்ளி வைத்தார்.